பாஜகவின் மாநில தலைவர் தேர்தல் சமீபத்தில் பல சர்ச்சைகளுக்கு உள்ளாகியுள்ளது. ராம சீனிவாசன் போட்டியிடுவதை முன்னாள் மாநில தலைவர் மத்திய அமைச்சர் எல் முருகன், கரு நாகராஜன் உள்ளிட்டோர் தடுத்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். தப்பா தெரியலையா? நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக யாரும் போட்டியிடவில்லை என்றும் வேட்புமனு தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் கட்சி அறிவித்தது முற்றிலும் பொய்யானது என முத்துலட்சுமி குறிப்பிடுகிறார். என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். கட்சிக்காக இரவு பகல் பாராமல் உழைத்தவர்களுக்கு உரிய மரியாதை அளிக்கப்படவில்லை என்றும் RSS ஆதரவாளர்கள் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டுகிறார். வெளியே தலை காமிக்க முடியல, மானம் போது. அவரது பாஜக உறுப்பினர் காலம் 10 ஆண்டுகளை நிறைவு செய்யவில்லை என்பதால் மாநில தலைவர் பதவிக்கு தகுதியற்றவர் என்ற விவாதம் மேலெழுந்தது. இருப்பினும் கட்சியின் விதிகளில் மாற்றம் செய்யப்பட்டு நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக அறிவிக்கப்பட்டார். மேலும் நயினார் நாகேந்திரன் திராவிட அரசியல் பின்புலம் கொண்டவர்களின் சகுனி வேலை மூலம் தலைவர் பதவியை பெற்றதாகவும் அவர் நம்மிடம் கடுமையாக விமர்சிக்கிறார்.